இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு வீடு வாங்கின பிறகு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி வளர்க்குறாங்க, இந்த மாதிரி நீ வந்துட்டு கல்யாணம் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவேன், நாங்கெல்லாம் தான் இங்க இருப்போம், இப்படியே சொல்லி வளர்க்கவே அவ வந்துட்டு இது நம்ம வீடு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல அவளுக்கு she does not feel like that's her home. கல்யாணம் ஆகி போன பிறகு ஒரு சில வீட்டுல வந்துட்டு they will make the girl feel like நீயும் இந்த வீட்டு பொண்ணுதான். பட் முக்காவாசி வீட்டுல அந்த ஃபீலிங் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு தனியா நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீட்டுக்கு கூட்டு போயிட்டா கூட ஒரு சண்டைன்னு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல பேச்சுவார்த்தையில இது ஏன் வீடு, மை ஹவுஸ் மை ரூல்ஸ், அந்த மாதிரி சண்டையில சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லும் போது அவளுக்கு அங்கேயும் உடஞ்சிடறாள். அப்ப எதுதான் ஏன் வீடு? சோ அவளுக்கு வந்துட்டு எங்கேயுமே அது நமக்குன்னு என்ன இருக்கு இந்த உலகத்துல, நமக்குன்னு எது ஏன் வீடு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சோ இத வந்துட்டு சரி பண்ணணும்னா நீ ஒழுங்கா உன்னோட படிப்புல போக்கஸ் பண்ணு, உனக்குன்னு ஒரு கரியர் இருக்கணும், நீ சம்பாதிக்கணும், நீ நிறைய சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் நீ என்னெல்லாம் பண்ண முடியும். பைனான்சஸ் பத்தி பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே கிடையாது. எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் அந்த மிஸ்டேக் ரொம்ப பெருசா பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும், கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். அவளுடைய சேவிங்ஸ் அதிகமா வர வச்சு அவளை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய கொண்டு வர வச்சு அவளுடைய வீடு அவ சொந்த காசுல அவ பேர்ல ஒரு வீடு வாங்க வைக்கிற அளவுக்கு இந்த ஃபேமிலி வந்துட்டு அவளுக்கு ஒரு புஷ் கொடுத்து அதை கொண்டு வர வைக்கணும். உலகத்துல எங்க இருந்தாலும் she knows that என் காசுல எனக்கு ஒரு வீடு இருக்கு. somewhere it can be anywhere, but அந்த கான்ஃபிடன்ஸ் is the biggest confidence any woman can have.